பூசணிக்கா மண்டையா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? மோட்டு என் உயிர் நண்பா, என்ன காரியம் செஞ்சு வச்சுட்டு சீக்கிரம் ஸ்டாப் பட்டன் அமுக்கு. இதெல்லாம் ஸ்டாப் பண்ற பட்டன் எதுடா? அங்க ரெட் பட்டன் இருக்கு பாரு, அதை பார்த்து அழுது. மோட்டு நீ என்ன காரியம் செஞ்சிருக்க? அடக்கடவுளே, இந்த மோட்டு மாதிரி மனுஷனை எதுக்காக படிச்சீங்க? தாங்க முடியல. கஜா கஜா, எனக்கு மண்டையெல்லாம் ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணை, மரியாதையா நில்லுங்க. அது அட, இது ஒரு கம்ப்யூட்டர் கேம். நாம எல்லாரும் அவங்கவுங்க வீட்ல இருந்தபடியே இந்த கம்ப்யூட்டர் கேம விளையாடலாம். இது ரொம்ப ஜாலியா இருக்கும் நண்பர்களே. இப்போதைக்கு நான் ஒரே ஒரு கேம தான் உருவாக்கி இருக்கேன், அதனால இப்போ இதை மட்டும் விளையாடலாம். உங்களை நாங்க இந்த அட்வென்ச்சர்ஸ் கேமுக்கு வரவேற்கிறோம். இந்த விளையாட்டை ஒரு முறை தொடங்குனா அதை யாரும் இடையில நிறுத்த முடியாது. அட, இது என்ன சத்தம்? இந்த மாதிரி ஒண்ணு நான் பண்ணவே இல்லையே. எனக்கு ரொம்ப பசிக்குது, சமோசா சாப்பிடணும். சமோசா சாப்பிட்டாதான் என் மூளைய வேலை செய்யும். நான் தான் சொன்னல, இந்த கேமை விட்டு யாரும் வெளியில போக முடியாது. டாக்டர் ஜட்கா புதுசா ஏதோ மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு போல இருக்கே. இதை எப்படியாவது நம்ம ஆட்டைய போட்டோம். இதுக்கு என்ன திட்டம் போடுறது? கம்ப்யூட்டர் டானு, நான் சொல்றேன், இந்த விளையாட்டை கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா? ஒருவேளை எங்களுக்கு இந்த கேம பிடிக்கலன்னா நாங்க விட்டுருவோம். என்ன? நடக்காதுன்னு சொன்னேன். இந்த விளையாட்டை நீங்க விளையாண்டுதான் ஆகணும். எல்லாரும் எப்படி இதுக்குள்ள ஒட்டுமொத்தமா போனாங்க? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. எங்க போனாங்க? கப்பா, நான் ஒண்ணு கனவு காணலையே. ஜான் என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு சின்ன ரிமோட்டுக்குள்ள எப்படி போலாம்? பூசணிக்கா மண்டையா என்னடா பண்ண? எந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம்? இங்க பாரு, நாங்க உன்னாலதான் இங்க வந்து சேர்ந்திருக்கோம். வெளியே போறதுக்காக எந்தெந்த பட்டனை அழுத்தினு தெரியலையே. ஏன் இப்படி பண்ண? சாரி, மன்னிச்சுக்கோ, ஏதோ தெரியாம. உங்க எல்லாரையும் இந்த கேமுக்கு வரவேற்கிறேன். இந்த கேமை நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுதான் ஆகணும். இந்த கேம்ல 2 லெவல் இருக்கு. 2வது லெவல்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அவங்க மட்டும் வெளியில போவாங்க, மத்தவங்க எல்லாம் உள்ள இருப்பீங்க. அப்போ முதல் லெவல்ல தொடங்கலாம். பக்கத்துல இருக்க கிளவுட் ரைடர்ல ஏறி நில்லுங்க, போங்க. இத நீங்க 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு விடாம ஓட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பயணத்துல 2 ஆபத்துகள் இருக்கு. மேல இருந்து பாம்பு கீழே விழுந்துட்டே இருக்கும். அதுல இருந்து நீங்க தப்பிக்க தண்ணிக்குள்ள விழுவீங்க. அந்த தண்ணிக்குள்ள இருக்க மீன்கள் உங்களை கடிச்சிடும். ஏன்னா அதெல்லாம் பிரானா மீன்கள். முதல் போட்டிக்கான லெவலை இப்ப தொடங்க போறோம். ரெடி? இது ரொம்ப சூப்பரா இருக்கு பத்துலு. என்னத்த சூப்பரா இருக்கு? இந்த விளையாட்டுல நிறைய ஆபத்து இருக்கு. பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. சூப்பர், நாம ஜெயிச்சிட்டோம். கொண்டுவாங்க பாரு, பாம்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். கடவுளே, தயவு செஞ்சு ஒரு தடவை மட்டும் என்ன காப்பாத்து. அதுக்கப்புறம் அந்த ஜட்கா சொல்ற எந்த வார்த்தையும் நான் நம்ப மாட்டேன். காப்பாத்துங்க. ஏய் மோட்டு, காப்பாத்துடா. மோட்டு, ஏதாவது பண்ணுடா.
பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏன் ஏதாவது யோசிச்சு சொல்லு. ஐடியா. ஏய் மோட்டோ, சீக்கிரமா நீ இடத்துக்கு வந்துரு. ஏய், ஓகே மோட்டோ, இப்ப நான் சொல்றது அப்படியே செய். நீ சீக்கிரமா குதிச்சிடு. எங்கடா அங்க குதிக்கிற? அடே, கீழே குதிக்கிறவனை ஏன்டா மேல தூக்கி விட்ட? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? உனக்கு தாண்டா அறிவு கிடையாது. உன்ன அந்த கிளவுட் ரைட்ல தானே நான் குதிக்க சொன்னேன். ஆஹா, பின்னாடி ஏதோ ஒண்ணு கடிக்குது. இதை காப்பாத்தி பத்தணும். இந்த பக்கத்துல ஏய், என்கிட்ட வராத, கிட்ட வராத, போன்னு சொல்றல. போ. குட், வெரி குட். இப்ப தொடங்க போறது 2வது லெவல். நீங்க எல்லாருமே சர்ஃபிங் பண்ணணும். 6 தட்டு அங்க இருக்குது. நாங்க என்ன பண்ணணும்னு விளாவாரியா சொல்லு. கவலைப்படாதீங்க. நீங்க இந்த விளையாட்டுல கலந்துக்கணும். ஆனா இதுல இருக்க ஆபத்துக்களை நான் சொல்ல மாட்டேன். உங்க திறமையை பயன்படுத்தி இந்த விளையாட்டுல ஜெயிக்க. ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்கு. எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணணும். கவனமா கேளுங்க. மேல இருந்து ஃப்ளையிங் டிராகன் முட்டைகளை போடும். நீங்க எத்தனை முட்டைகளை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஜெயிக்கிறவங்க வெளியில போவாங்க, மத்தவங்க எல்லாம் இங்க மாட்டிக்க போறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ஆஹா, இது என் வெயிட்ல மேலேயே போக மாட்டேங்குது. கேம் முடிற வரைக்கும் நீங்க ஒரு காலை கீழே வைக்கவே கூடாது. ஜாக்கிரதை. நீங்க எல்லாரும் இங்க மாட்டிக்க போறீங்க. நான் இந்த கேம்ல ஜெயிச்சிடுவேன். அது மட்டும் இல்ல, நான் ஊருக்கு திரும்பி போயிடுவேன். அங்க போய் உங்க எல்லாருக்கும் செலவு வைக்கிறேன். வரட்டுமா? இப்ப ஒரு தட்டு சமோசா கிடைச்சா சூப்பர் ஐடியால என்கிட்ட இருந்து வரும். பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலையே செய்யாது. அடே, எங்க போனாலும் இந்த பசி பசி இதை விட்டா உனக்கு வேற எதுவுமே தெரியாதா மோட்டோ? அங்க பாருங்க, தங்க முட்டை போடுது. சீக்கிரமா போய் கேட்ச் பண்ணுங்க. போடா மண்டையா, அந்த முட்டைய புடிச்சு ஆம்லெட் போட்டா எப்படி இருக்கும்? இப்படியே பண்ணாக்கா உன்னை பிடிச்சு அவங்க ஆம்லெட் போட்டுருவாங்கடா. சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா, அத புடிடா. ஒரு ஆம்லெட் எனக்கு கிடைச்சிருச்சு. அடே, இப்ப ஆம்லெட் மேட்டர் எல்லாம் மறந்துடுறா. கையில கிடைச்சிருக்கிற அந்த தங்க முட்டைய உசாரா புடிச்சிக்கடா. கஜா கஜா, எனக்கு ஒரு லைஃப் லைன் கிடைச்சிருச்சு. நானும் ஒரு வழியா தப்பிச்சிருவோம் போல இருக்கு. பாவம், நம்ம 10 தான் விட்டுட்டா. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. சீக்கிரம் இதுல தப்பிக்க ஏதாவது ஒரு யோசனை சொல்லு. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு மிஸ்டர் ஜட்கா சார். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா சீக்கிரமா போய் அந்த கம்ப்யூட்டரை சரி பண்ணுங்க சார். அப்பதான் நாங்க எல்லாம் இதை விட்டுட்டு வெளியில வர முடியும். ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். அட, என் உயிர் நண்பா பத்துலு, நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன். ஆனா இந்த சர்ஃபிங்க நாம நினைச்சா மட்டும் நிறுத்த முடியாதுப்பா. நாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வெளியில போய் கம்ப்யூட்டரை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்களை வெளியில இழுத்துருங்க. ஆனா நாம இந்த ஜானை என்ன பண்றது? அவன் தான் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு இருக்கான். இதுல நான் தான் ஃபர்ஸ்ட் வர போறேன். ஜான் அவன் டான், ஜான் அவன் டான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கிட்டத்தட்ட நான் பினிஷிங் லைனுக்கு வந்துட்டேன். நான் இப்படியே நின்னா என்ன ஆகிறது? நான் கண்டிப்பா ஜெயிச்சாகணும். கவலைப்படாதீங்க டான், நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க உங்களை காப்பாத்துறோம். இந்தாங்க, எப்படியாவது சமாளிச்சுட்டு நில்லுங்க மிஸ்டர் டான். முதல்ல டாக்டர் ஜட்கா வெளியில போகட்டும். அவர் வெளியில போனாதான் நம்ம எல்லாரையும் அவர் காப்பாத்துவாரு. புரிஞ்சுதா? ஜான் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வருவான். உங்க உதவி இல்லாமயே நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க. பாய். எங்க போற? வாடா. நீங்க போங்க சார். இதாடா பூசணிக்கா மண்டையா. என்ன விடுங்க.
இது சீட்டிங் சீட்டிங். நான் இத ஒத்துக்கவே மாட்டேன். ஒற்றுமையா இருந்தாதான் நாம எல்லாரும் தப்பிச்சு வெளியில போக முடியும். எல்லாரும் இங்கே சிக்கி சீரழியாம இருக்கணும்னா உன் திருட்டு புத்தியை விட்டுரு. அப்படியே நீங்க இருந்து வெளியில போனாலும் நீ திருடிட்டு ஓடும் போது உன்னை தோர்த்த யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப உனக்கு போர் அடிக்காதா? நான் சொன்னதை பத்தி நல்லா யோசனை பண்ணி பாரு. அட ஆமாப்பா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். நீங்க இல்லனா என்னோட வாழ்க்கை ரொம்ப மொக்கையா இருக்குமே. இந்த ஒரு தடவை நான் சொல்ற மாதிரி நீ செய். இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் வர போறேன். ஏமாத்திட்டல பத்தா. டேய் ஜக்கா, மண்டையா, அந்த குட்டைய பின்னாடி வரா. மிஸ்டர் பின்னாடி ஜக்கா வரா. சார், அந்த தண்டனை கட்டான் பின்னாடி வர, அவனை தோக்கடிச்சிருங்க. இவன் என்ன தோக்கடிக்க போறானா? டேய், டேய், டேய். உங்களோட நண்பன் தப்பிச்சிட்டான். நீங்க எல்லாருமே என் கூட இருந்ததா ஆகணும். வேணாம், என்ன அப்படி பண்ணாதீங்க. நான் ரொம்ப பாவம். சொன்னா கேளுங்க. வேணாம், விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. பாத்தீங்களா, நம்ம பழையபடி நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். சூப்பரா பூசணிக்கா மண்டையா, நல்ல வேலை செஞ்ச. எங்களை காப்பாத்திட்ட. என்கிட்ட இருக்கிற முட்டைய வச்சு நான் ஆம்லெட் போட்டு சாப்பிட போறேன். என்னடா விரிச்சல் டெவலப் ஆகுது? அம்மே, ஓடிடுங்க. ஆஹா,